52வது நினைவு நாளையொட்டி தனது 50 ஆண்டு சேமிப்பான அறிவுசால் நூல்களை எல்லாம் இன்று இந்த படிப்பகத்துக்கு வழங்கி சிறப்பாக வைத்திருக்கும் விழா கதாநாயகர் திரு அதியமான் அவர்களே, நூல்களை பெற்று கருத்துரை வழங்க உள்ள கூரா அவர்களே, வரவேற்பை வழங்கிய வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய தோழர் புருஷோத்தமன் அவர்களே, தோழர் ஆறுசாமி அவர்களே, தோழர் ரவிக்குமார் அவர்களே, தோழர் அஸ்ரப் அலி அவர்களே, தோழர் வழக்கறிஞர் சாஜித் அவர்களே, தோழர் அகிலன் அவர்களே, வழக்கறிஞர் ராவணன் அவர்களே, நன்றி உரையாற்ற உள்ள ராசன் அவர்களே, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள கதிரவன் அவர்களே, உங்கள் யாவருக்கும் முதற்கண் எனது கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரையில் வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் அவர்கள் குறிப்பாக சொன்னார், திருட்டு ஓட்டு மட்டும் இல்லாமல் புதிதாக கள்ள ஓட்டுகளை எப்படி சேர்க்கிறார் என்று. சென்ற வாரம் இந்திய ஒற்றுமைக்கு சார்பாக சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கோவையில் அண்ணாமலை அவர்கள் ஏராளமான கள்ள ஓட்டை ஒரு வீட்டிலே 50 ஓட்டுகள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கள்ள ஓட்டை சேர்த்துருக்காங்க. நம்ம திருட்டு ஓட்டை மட்டும் நம்மளை நீக்கிற மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கள்ள ஓட்டு நிறைய போட்டு தான் அவர் 4.5 லட்சம் போல் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு இப்போ கொண்டிருக்கா நாங்கள் ஆய்வு ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியெல்லாம் திருட்டுத்தனமாக இந்த கள்ள ஓட்டை போட்டு அவங்க அவ்வளோ ஓட்டை வாங்குறாங்க என்று. தோழர் புருஷோத்தம் சொன்ன மாதிரி இந்த பொது உடைமை நிறுவனங்கள்லாம் விற்கிறவருடைய பாதிப்பு, என் கூட பணியாற்றிய பேராசிரியர்கள் யூபிஎஸ்சிக்கு ஒரு எக்ஸாம் போகிறதுக்காக போன வாரம் டெல்லிக்கு போகிறதா இருந்தது. ஏற்கனவே 7,000 இருந்த டிக்கெட்டு 91,000 ரூபா. போக முடியல. அவன் கொடுப்பானா இல்லையா, அது அரசாங்கத்துக்கு தான் போகிறாரு. அவன் பெரிய ஆஃபீஸர்கிட்ட கேட்கணுங்க, நீ போகும்போது கொடுத்துருவா, வரும்போது நடு ரோட்டில் விட்டுறேன்னா நான் போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். அதே மாதிரி ஒரு நண்பர் சென்னைக்கு ஒரு அர்ஜென்ட் மருத்துவத்துக்காக போக வேண்டியது 71,000. இது ஏர் இந்தியா நம்ம இந்தியாவில் வச்சுருந்தது. ஆனால் பேப்பரில் போட்டிருக்கிறது 8,000 மேலே வாங்கக்கூடாது, டெல்லிக்கு 18,000 மேலே வாங்கக்கூடாது, இப்படி எல்லாம் போடுறாங்க ஒன்றுக்கு. ஆனால் அந்த பொதுத்துறை விற்றதின் விளைவு ஒவ்வொரு பாமரரும் இன்னைக்கு தெருவில் நம்ம கஷ்டப்படுறோம் ஒன்றுக்கு. சென்ற வாரம் அண்ணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் மாற்றி அதை கொங்கு நாடு, அதான் அரசு உதவி பெறுற ஒரு கல்லூரியிலேயே அரசாங்க சம்பளத்தை வாங்கி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. என்ன கொடுமை இது ஒன்றுக்கு. இந்த வரலாற்று திருப்புங்க இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை. பெரியார் இறந்த ஆண்டு 1973. நான் அப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றேன், மதுரை தியாகராஜா காலேஜில். அங்கே போய் பணம் முதுகு தட்டி பூணூல் இருக்கான்னு பார்க்குறான். அப்போ பூணூல்காரன் தான் படிக்க முடியுங்கிற நிலைமை அன்னைக்கு இருந்தது. பெரியார் அம்பேத்கர்னா நான்லாம் படித்து ஒரு பேராசிரியராக முடிந்தது. சென்ற மாதம் ஜார்க்கண்ட் ஒரு மாநிலத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த பேராசிரியர்களே யாரும் இல்லை. அங்கே ஒரு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் தேர்வு செய்யப்படுறதுக்கு பார்த்தா வேறு பல்கலைக்கழகம் தான் ஆளை தேட வேண்டியிருக்கு. ஆனால் அன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியார் அம்பேத்கர் மார்க்சிஸ்ட் இயக்கத்தினாலலாம் பெண்கள் தான் அதிக பிஹெச்டி வாங்கிடுவாங்க. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் பிஹெச்டி அதிகமாக வாங்கி டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அது நம்ம பெரியார் அம்பேத்கர் மார்க்சிஸ்ட் இயக்கங்கள் மூலமாக தான் செய்ய முடிஞ்சிருக்கு. மறுபடியும் கவர்னர் நாமனை போட்டு செலக்ட் பண்ணாங்க. அதுலேயும் அந்த உதவியாளராக வந்தார். இதுக்கு நமக்கு அரசாங்க சார்பு 2 நபர்கள் இருக்கிறதுனால இதை முடிஞ்சது. ஆனால் அதையும் கெடுக்கிறதுக்காக பல்கலைக்கழக தேர்வில் யூஜிசின்னு ஒன்று, அதில் அவங்கள உள்ளே புகுத்தி 3ல் 2 பேர் அவங்க இருக்குன்னு நினைக்காங்க. அப்போ அவன் ஒரு காட்டு பிராண்டி, சாதி வெறி பிடிச்ச நாய். அவன் ஒரு ஆஸ்துறை இருக்குது, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் அனுமதிக்க முடியாத நிலைமை காணப்பட்டது. அப்போ அவரை நான் கூட்டு போகிறேன், அரசு மருத்துவமனை கூட்டு போகிறேன்னு சொல்லி கொண்டு போனதுக்காக நம்ம அக்ரஹாரத்து வழியே எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணு போச்சு. அவர் முயற்சினால அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் காப்பாற்றப்பட்டது. அவரை பழி வாங்குறதுக்கு தான் சுட்டு கொண்டான் ஆஸ்துறையை. ஆனால் இவங்க சங்கிகள் அதை திரிச்சு தேசத்துக்காக ஆஸ்துறையை சுட்டு கொண்டாருன்னு. இப்போ நான் பாடத்துக்குள்ள படித்தேன். நான் படித்த படிப்பை என்ன பிஹெச்டியை பிடிங்கிருக்கணும் நேரம் நான் படித்து வாமிட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு நம்மளை வரலாற்றை திரிச்சு மாக்கி ஒரு ஜாதி வெறியினை தேச பக்தர் ஆகுறாங்க. தியாகி பென்ஷன் வாங்கி கொடுக்காங்க, அவரை கொண்டாடுறாங்க. எப்படி இன்னைக்கு மகாத்மா காந்தி அன்னைக்கு சுட்டுக்கொன்ன சங்கிதான் சுட்டுக்கொன்னா இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு எடுத்து அவர் பேரே இருக்கக்கூடாதுன்னு அதை அநியாயம் பண்ணுறாங்க. காந்தியை 2,000 சிதம்பரம் சொன்ன மாதிரி 2,000 கொள்கிறோம். அதனால் நிறைய பிரச்சனைகள் இவங்களால் நமக்கு செங்கில வருது. பெரியார் இருந்தனா இந்த தமிழ்நாட்டிலேயே நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இதன் இளைஞர்களுக்கு போய் சேரலை.
இப்போ கதிரவன் இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க, டிஜிட்டல் லைப்ரரி இதெல்லாம் ஐயா பல நூல்களை கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. கூட அவங்க நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் பண்ணி செய்கிறாங்க. இன்னும் அதிக அளவில் இளைஞர்கள் சென்றடையிருக்கு இந்த நூலகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஐயா உணவு பண்ணுறாங்க, கூறா பண்ணுறாங்க, கதிரவன் இவங்கெல்லாம் நிறையா செயல்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.